சிறக்கும் செல்வ கணபதியே சீர்வாதமே பணிந்து பிறந்தோரே மூலப்பரம்பொருளே ஒற்ற கும்போனே உமையால் திருமகனே வேலவயிற்றோனே பரிச்சாலி காவேரி அதன் நடுவே திருவரங்கம் 7 கோட்டை வாச 21 கோபுரங்கள் 5 குழி 3 வாச அணியரங்கம் ஜன்னதியா வளர்ந்த மலை தாய்மாமலை சோம்பு சுத்தி மலை கோட்டை தூராடுங்க போகலாம் வளர்ந்தே மலை கோட்டை வரிசை பெற்றதுங்க போகலாம் ஆண்டி பரதேசி ஆறுமுக கடவுளே இடும்ப தோல் மேலே கடம்ப குடிய வந்த முருகா காவடி பள்ளிதரே வள்ளி மணவாள பதறிய வேலெடுத்து வருகுவா இது சமயா வராத எழுத்தெல்லாம் வருகணும் தெரியாத எழுத்தெல்லாம் தெரியணும் வாணி கலமகளே வல்லவலை என்னம்மா அருள் புரிவ கொஞ்ச நேரம் கேட்டே புரட்டம்மா எழுத்தாணி மங்காமல் கச்ச திருப்பாயா கொஞ்சம் கனையாளி நோவாங்க புதிக்கும் சூரியனும் மேற்புதி சந்திரரும் மேலையது ஆகாசம் இளையது உமாதேவி நடுவே கங்கா பதனி திருவிளக்கு நாச்சியம்மா திருவிளக்கு என்ன 1000 கோடி சீவம் கொளுத்தும் திருவிளக்கு கோடி லட்சம் பஞ்சாங்கம் வணங்குனேன் சூரியன தஞ்சமின்னு பக்கம் வணங்குனேன் பகவான தஞ்சமின்னு நாட்டே வணங்குனேன் நாடாளி ஈஸ்வரியே எல்ல வணங்குனே ஊராளு நல்ல சக்தி தேரோட்டம் அமுது பொன்னோட்டம் பொன்னோட்டம் மேலே ஆசனத்தில் உட்கார்ந்த தியாகேசா ராசானே உலகம் கண்ட ஆண்டவனே நாட்டுக்கு ராசானே எஜமானே முன்னடவா உலகமே பள்ளி கொண்டு ஒன்றி உலகளந்தே உத்தேவனை மாயவர காவேரி சூழும் வந்த உன்னை தேடி அலிகா பரமேஸ்வரி அருள் புரிவ ராணியம்பா பட்டத்து ராணி பலமுகத்த கொண்ட காளி அருங்கிலே என்னாயா செல்ல மயிலாலே சிங்காரம வாராளமா சரணன் நல்ல
கொடுக்க புலி கண்ணழகி இளமுலி கண்ணு நெருப்பக தண்டலில உன்னை கட்ட கயரும் உண்டா உன்னை எதுக்க மனு வருண்டோ பிள்ளை எல்லாம் விளக்க வல்ல வேலை மந்திரவாதி எல்லாம் மர பிளந்திடுவா முகந்துடப்பு அணிவருத்தி டக்கல் வெறுப்பு சினுக்கு அடுத்து மணி சிங்காரமா கொண்ட வாராளங்காலியவே வண்ண மொழி இரண்டு மையகத்து தாய் எழும்பா கிளியாளே கிளிய மாகாளி கிளியம்மா சிங்கரே தேவியரே கொடாளி அம்மா
நெருப்பாக பொங்குதையா ராம மணக்குதப்பா 48 காதவழி துளசி மணக்குதாங்க 98 காதவழி வட்டியில சாராயம் மீன் குண்டுகேரி சாராயம் மீன் துண்டுகரி அறிவேட்டை அடி வர வாங்குடனை எந்துரைய எடுத்து தோல் சாய்த்து பெரிய திருசூலாயுதோ வெடி குண்டு பீசோலோட கருப்பாடி புறப்பட்டு வாரறிங்க அப்படியே கருப்பசாமி ஆதி ஒரு கிழக்கினார் அடைதலமும் பொன்னார் பொன்னாட்டி எல்ல விட்டு புறப்பட்டு வரவேணும் பொன்னாட்டி எல்ல விட்டு கருப்பசாமி புறப்பட்டு வரவேணும் கச்சை வரைஞ்சு கட்டி அரிகத்து சுங்கிட்டு வரைஞ்சு கட்டி அரிகத்து சுங்கிட்டு சுங்கு பறக்குதடா சுங்கு பறக்குதப்பா உடுவாளம் ஜடதப்பா உடுவாளம் ஜடையிலே அப்பன கருப்பசாமி சாராய போதையில சாந்தியை வடித்தியாரு அல்லே மயக்கமின்னு மயக்கமாகிறாரு அஞ்சா சுருட்டப்பா
பஞ்சாங்கம் மிகு செங்கலையும் பஞ்சாங்கம் கட்டடத்து இந்த ஊரு திருவாரூர் எல்லையில எப்படி வராருன்னா சாட்டண்ணல்லே சங்கிலிய தோல் போட்டு மாயகருப்புனிய மகுடம் கொண்ட காவலாளி காளி மகனே நீ பொல்லாத மெதுரைய சுவாமி அண்டாங் கிடுகிடுங்க அண்டாங் கிடுகிடுங்க ஆகாசம் தூள் பறக்க கருப்பு புறப்பட்டு வராருங்க நல்லா
60 பவுன் சங்கிலியா 20 பொன் பாதையடா அத நடக்கையில பக்குவமா வரானப்பா எடுத்தவனே துளசி மணக்குதடா 98 காதவலி வீரதுரே வரங்காலுக்கு வேட்டு காலியவே வேணும் முன்னு நீ வளர்த்தாளா சின்ன நட அண்ணன் நட வந்திருக்கிறது யாரு ஐயா சொல்லு வாயை திற வந்துட்டேன் வந்து வாயை திறந்துனா தானே நல்லா இருக்கும் சொல்லு யாருப்பா நாங்களும் அடிச்சுக்கிட்டே இருக்கோம் நீயும் ஆடிக்கிட்டே இருக்க யாரு என்னன்னு சொன்னா தானே எங்களுக்கு சௌரியமா இருக்கும் வாப்பா பிள்ளைங்க அழகுது பார் உடியா 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 என்னன்னு சொல்லு யாருன்னு சொல்லு வாயை திற யாருப்பா நீ யார் வந்திருக்கதுன்னு சொல்லு சொல்லியா ஐயா சொல்லு பிள்ளைங்க அமைதியா இருக்கு சொல்லு உன் ஆட்டத்தை பார்க்கணும் சொல்லு டப்பு டப்புன்னு சொல்லி உடையா ஆட்டுக்கு தண்ணி ஈட்டா அலறுதுடா உன்னருவா உன்னருவா பிறக்கு முன்னே கருவா நீ பிறந்தே பஞ்சு மெத்த ஆனருவா கூப்பிடுது ஆட்டுக்கறி வருகுதுன்னு ஆர்ப்பரித்து பல்கடிப்ப வருகுதுன்னு கொக்கரித்து பல்கடிப்ப மாராண்ட சுவாமி வல்லையத்தை கூட்டி வருவை இன்னும் வரை பார்த்து நான் அழைக்க வருவை இன்னும் எதிர்பார்த்து நான் அழைக்க வீசி நடந்து வீர நடப்பட்டு வர ஆடி வார ஓடி வார
பதில் சொல்லப்பா. வாய் திறந்து சொல்லியா. என்னதான் வேணும்? நீங்க யார் வந்தது? நீங்க சொன்னாதானே ஐயா தெரியும். சொல்லுமா, யாரு வந்தப்பா? ஐயா சொல்லுங்க ஐயா. யாரு? பேர் சொல்லு. உன் பேர் என்ன? உனக்கு பேர் இல்லையா? சொல்லியா. பேரை சொல்லு. முன்னால வா, பேரை சொல்லு. முன்னால வந்து பேரை சொல்லு. நிறைய மாற்றி வா. வா நிறைய வா. சின்ன கட்சி வா. தள்ளி வா, ஏறி வா. நின்று சொல்லு. இப்போ சொல்லு, உன் பேரை சொல்லு. யாருன்னு சொல்லு. கொண்டாக்கி தூண்டி முள்ள நாவலுக்கு கண்டதுடா. தச்ச முள்ள அடி வைகிற குத்துதூடா. கொண்டாக்கி தான் தூண்டி சொல்லு. இந்த எலுமிச்சம்பழம் ஐடியா கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். ஒரு காவை போடு அங்க. காவு ஒன்று கொடு. எடுப்பா எடுப்பா எடுப்பா. கனி கொடுப்பான். சொல்லியா, உனக்கு போடாது போட்டு கொடுத்தாச்சு. அடுத்த சொல்லு. வாய் தர வாய் தர கட்டு கடங்காத தெய்வம் நீ. என்ன நீ வாயை திறக்க மாட்டேங்கிற? சொல்லு, என்ன வேணும்? உன் பேர் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இனிமே அடுத்த வருஷம் தான், திருவிழாக்கு தான். பேரை சொல்லு. ஆமா, விவரமும் கேட்கணும். வாயை திறக்கட்டும். தொடுப்பா ஐயா, துறையா. உங்களுக்கு என்ன வேணும்? வாய் திறக்க சொல்லுங்க. வாய் திறக்க உங்களுக்கு என்ன வேணும்? இவ்வளவு தூரம் ஆடி வரீங்க, வாய் திறக்க மாட்டேங்கிறீங்களா ஐயா? பேசுங்க, நீங்க பேசினாதான் இங்க உம்மச்சனை பிறக்கும். சொல்லுங்க, சொல்லு. நீங்க வந்தது யாரு? அடிங்கப்பா, அடிங்க அடிங்க. தெரியலையே சாமி, தெரியலையே. என்னப்பா சொல்ற? சொல்லு. யாரு வந்திருக்க? பேரை சொல்லு. அது மட்டும் சொல்லு. நீ என்ன வேற என்ன கேட்க போற? சொல்லு. யாரு நீ? சங்கிலியா, மாசியா? யாரு வந்தது? யாருன்னு சொல்லு. பேர் சொல்லு. உன் பேர் இருக்குல்ல, உனக்கு பேர் இருக்குல்ல, சொல்லு. மாசியா யாரு? என்ன வாயை திறந்து சொல்லையா. ஏப்பா யோசனை பண்ற? சொல்லு. என்ன இப்படி யோசனை பண்றான்? அடிச்சு உடச்சு வரமாட்டான் நேரம். சொல்லியா. ஐயா நீங்க வாக்கிட்ட தப்பாது வரம் கொடுத்தா பொய்யாதுடா. வைத்திருந்த முத பேரை சொல்லிடுவேன். அள்ளிட்ட சாம்ப சொல்லழிந்து போகாது. காளி பேரு வச்ச மாரியம்மா. படவேட்டு மாறி உன்னை கை காட்டி தான் அழைக்க. காளிமான ஐயா காலம் கொண்ட வெங்கையடா.
பூசை பண்ணு 60 அடி கரணை 70 அடி சங்கிலியே 6 அடி கரணை 70 அடி மேபூட்டி பவுனால சங்கிலி பக்கம் வந்து கொஞ்சிடுடா வெள்ளியில சங்கிலி விளையாட கூப்பிடுது தோல் மேல 2 கிளி சொரண கவி பாட இதப்பா மேல 2 கிளி மதன கவி பாடுதப்பா தோல் மேல 2 கிளி சொரண கவி தோல் மேல 2 கிளி சொரண கவி வந்த ஆடுற சொல்லு வாயத்தோட யாரு நீ என்ன சொல்லு ஆட்டத்தோட பாட்டத்தோட வந்த அதெல்லாம் ரைட்டு யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு எப்படி கொண்டாடணும் எல்லாம் சொல்லி போடுவோம் வேலை முடிஞ்சு போச்சு ஒரே வார்த்தையில வேலை முடிப்பேன் என்ன யோசனை ஏன் யோசனை பண்ற யாரும் வரலையா என்ன சொல்லு சொல்லுப்பா நீ சொன்னீன்னா அடுத்த வேலை பார்ப்பேன் அதான் சொல்லு பட்டுன்னு சொல்லு வாயத்துறையா என்னையா யோசனை உனக்கு என்ன எதுவும் குறை எதுவும் இருக்கா அதை சொல்லு நீ ரயிலையே மறிச்சவன் உன்கிட்ட நான் இதெல்லாம் கேட்கணுமா போடுற ரயில மறிச்சவன் சொல்லு என்ன வாயை திறந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு நீ சொல்லுப்பா நீ சொல்றது படப்படன்னு உடைக்க வேணாமா இந்தடா போடா வேணாம் உங்களுக்கு இருக்கிறவனை பிடிச்சி அடிச்சு நவுத்த வேணாம் நீ உன் வந்த வேகம் அப்படி என்ன யோசனை சொல்ற சொல்லு சொல்லு என்னப்பா சொல்லு சும்மா சொல்லு என்கிட்ட தானே சொல்ற சொல்லு கட்டில் இருக்கா அதுக்கு தான் ஒரு காவு கொடுத்தேன் என்ன வேணும் உனக்கு இப்ப என்ன வேணும் சொல்லு என்னதான் நீ எதுன்னு கேட்காம எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீ கேட்டினாதான் எங்களுக்கு தெரியும் அப்புறம் விடிய 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 ஆடிட்டு இருக்க வேண்டியதான் சொல்லு வாய் திறந்து சொல்லு யாரு வரணும் இல்ல மதுரை வீரன் வந்த பிறகு நீ வரியா அதை சொல்லு இவரே யாருன்னு தெரியல இப்ப மதுரை வந்து நிற்கும் பிள்ளை யாருப்பா முதல்ல அது விளக்கத்தை கொடுப்பா எப்பா விளக்க தள்ளி கொடுங்க ஐயா வந்திருக்கிறியா அம்மா வந்திருக்கிறியா முதல்ல பாப்பனா யாருப்பா உரைச்சு சொல்லு உன் பேர உரைச்சு சொல்லு வீரையா
உனக்கு எந்த ஏதாவது குறை இருக்காப்பா? சந்தோஷம் தானப்பா? இங்க யார் யார் இருக்கீங்க? நீங்க அதுதான் தெரியும். எல்லாரும் இருக்கீங்க. அவங்க பேரை சொல்லி சொல்லு, அதான் எனக்கு சந்தோஷம். யார் யார் இங்க இருக்கீங்க? அழைக்கிற பிள்ளை எல்லாம் வந்து சேருமா எல்லைக்கு? யாருப்பா? அடுத்த கட்ட பிள்ளை நீதான் நியமிச்சு கொடுத்துறாது எனக்கு போன்னு. நேரம் கழிச்சு நான் எப்படி இது பண்ண முடியும்? அதே போதுமே. நீ நியமிச்சு கொடுத்தா எங்களுக்கு வேலை முடியுமே. சொல்லுப்பா. கண்ணு திறந்து பேசுயா. ஐயா சரி, இந்த புள்ள உடம்பு உனக்கு நிரந்தரம் தானே ஐயா? இந்த பிள்ளை மேல திருநாளுக்கு அப்ப அழைச்சா நீ வந்து நிப்பில ஐயா? இதானே மதுரை புடியுது? இதானே உறுதி தானே ஐயா? சந்தோஷம் ஐயா. முப்படி கட்டி இதே எல்லையில ஐயா உனக்கு என்ன பூசை கொடுக்கணுங்கிற முறை மட்டும் சொல்லிட்டு போயா. சொல்லு. என்ன பூசை கொடுக்கணும், இந்த எல்லையில உனக்கு எப்படி பூசை கொடுக்கணும் நீ சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். என்ன எப்பயும் கொடுக்கறது என்ன? எப்பயும் கொடுக்கறது என்னன்னு நீ தானே இதானையா முதல்ல செய்ய போற. நீ ஆடு கேக்குறியா, கோழி கேக்குறியா, இல்ல முப்படையில் கேக்குறியான்னு எனக்கு தெரியலையா. முப்படையில் கேட்டா நாங்க எடுத்து செய்யற அளவுக்கு எனக்கு தெரியல. ஆடு. சரி. எந்த ஒரு இடையூறும் இல்லாம இந்த திருநாளை நீ முடிச்சு கொடுப்பியா நின்னு? எந்த இடத்துல இருந்து உனக்கு நாங்க கத்தி சம்பந்தம் நான் வர்றது? அதை சொல்லு. எந்த எல்லையில இருந்து தூக்கிட்டு வர்றது கத்திய சொல்லுப்பா. எந்த எந்த எல்லையில இருந்து எங்க இருந்து வரணும் சொல்லு. சொல்லுப்பா. திசைய சொல்லு. சரிப்பா, பழைய இடங்கிறது பழைய இடங்கிறீங்க. அதுக்கு உருப்படியா ஒரு பேர் வச்சு சொன்னா எனக்கு தெளிவு. இப்ப ஆதி கால மண்ணு ஒரு இடம், அந்த இடத்துல எந்த பொருள்னு எங்களுக்கு சரியா புரியலையா. தெளிவான ஒரு பதில புரியா. இருக்கா, வடக்கா இருக்கா, மேற்க இருக்கா, தெற்க இருக்கா, அந்த திசையாவது சொல்லியா. அந்த திசை சொல்லிட்டானா நான் கண்டுபிடிச்சு போயிட்டு வந்துடுறேனே அவன் இல்லைக்கு. அங்க மேற்கு திசை. சரியா, சந்தோஷம். மேற்கு தப்பக்கலாம், இந்த இடத்துல இருந்து மேற்கு தப்பக்கலாம். சரியா ஐயா, கருப்பனை நீ நியமிச்சு விடுறியா என்னன்னு நீ தான் பதில் கொடுக்கணும். கருப்பனை நியமிச்சு விடுறியா ஐயா? நியமிச்சு விடியா. எங்க முத்தே மலையனூர் பேரு கொண்ட பிச்சித்தலூர் நட போட்டு அருங்கிலிய வரலிங்க மாடினால மாடினா
ஆய் வந்தது என்ன விஷயம் சொல்லுமா? எப்பா ஆ, அலையில தான் வந்திருக்கேன்டப்பா. சரி. எப்பா ஆ, இந்த இடத்துல ஆ, மாறி ஆ, அங்கி ஆ, காளி ஆ, மாசி சரி. மதுரை ஆ, கருப்பு சரி. அனைத்து தெய்வங்களும் ஆ, கூடி என் இடத்துல அமர வச்சு உட்கார வச்சிருக்கேன்டப்பா. சரி. எப்பா ஆ, நீ கூப்பிடல் போட்டாலும் ஆ, கூப்பிட்ட குரலுக்கு ஆ, என் கருப்பனை நான் வர வச்சு கொடுக்குறேன்டாப்பா. சரி. ஏய் ஆனை சேனை ஒன்னா இருந்தாலும் ஆ, ஏய் தங்க அழைக்க ஆ, கருப்பா வந்து நிக்காம ஆ, பா வர வச்சு கொடுக்குறேன். ஆ, மாசி புடி அலை ஆ. மாசி வந்ததுக்கு அப்புறம் கருப்பை ஏறி வந்து நிப்பான்டாப்பா. கடைசியான கருப்பு. யாரு கொல்லிமலை அருவத்தி நகலிங்கி கஜ கோம்ப வண்ணார கோம்பையா அருமையும் கொல்லிமலை மணிய மண்ணு செம்பேரி கண்ணு பசி ஆயிரண்டா கரவ பசி எண்ணாயிரம் பசி ஆயிரமா செவல பசி எண்ணாயிரம் சரிஞ்சாலும் மணி வேலை அண்ட வப்பு அண்ணாப்ப குன்னே சரிஞ்சாலும் கொடி வேலை அண்ட வப்பு சிட்டழுத பாரமணி வேலை எடுத்து எட்டாளு திட்டழுது நீ எடுப்பார் மணி வேலை கோம்ப குடியிருப்பு கொல்லிமலால் இருப்பு கண்ணார கோம்ப கண்ணாடி மாளிகை சோங்கு நீருக்கு கம்பனதி வேலெடுத்து தொழில் வைத்து விளையாட வாரறிங்க வேலெடுத்து பெரிய என்ன விஷயம்? எதுக்கு வந்திருக்கீங்க? சொல்லுப்பா, வாய் திறந்து சொல்லு ஐயா. உன் வாக்கு தான் இங்க. எப்பா சொல்லப்பா. எப்பா என் பட்டி தரட்டு சரி. எப்பா என் ஆலயம் கோபுரம் கட்டுறதுக்கு எப்பா இந்த மாசி காவ காத்து இருந்து 3 மாசத்துல என் கோபுரத்தை உச்சி ஏத்தி காவலுக்கு நான் நிக்கிறேன். என் கருப்ப புள்ளையும் என் மதுரை புள்ளையும் 1க்கு 2 இந்த வாசலுக்கு அதிகாரம் போட்டு வச்சு நின்னாலும் எப்ப மூலாதாரமா இந்த எல்லை காளியோட எல்லப்பா. எப்பா பிள்ளைங்களை தேடி அலைய வேண்டாம். குடி போட்டு அள்ளி தரேன், கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். என் புள்ள ஏறி நிப்பாண்டாப்பா புள்ள மேல. அந்த புள்ளைக்கு என்னப்பா பதில் சொல்லு. நான் வந்திருக்கேன், நான் பெத்தா வந்திருக்கேன். சொல்லு. எனக்கு பதில் சொல்லு. அந்த பிள்ளை உனக்குல என்ன இருக்கு? என்ன விளையாட்டு போக்கா சுத்தி இருக்கும் புள்ள நினைச்சு முடியுது. என்ன நினைச்சு இப்பதானே எனக்கு காவு கொண்டாந்து கொடுத்து உன் பிள்ளைக்கு காது விண்ணப்பம் என் எல்லையில பண்ணி முடிச்ச. அத நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டதுனால என் எல்லையில சரசர பாம்பு போடுதுன்னு சொல்லி முடிக்கிறியா? அவஸ்தையும் கண்ணீரையும் நான் காமிச்சு கொடுக்க கூடாதுன்னா என் எல்லையில விளையாட்டு போக்க காட்டாத.
உன் வம்சத்தை காக்குறவன் நானு. என்ன கூடு போட்டு வைக்க நினைக்காத. சரியா பொறுமை, சாந்தம் வேணுமா? ஐயா, இப்ப வந்ததுக்கு என்ன வழியை சொல்லு, அதை சொல்லுப்பா. நல்லா தெரியும், எங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. நான் கேட்டதுக்கு பதில் ஆயே சொல்லுவையா? குடி மேல நிக்கிறது. ஏய் முனிடி அம்மா, எதுக்கு அவரை ஏத்தாத? ஏய் அவரை ஏத்தாத. ஏந்தி நிக்கிற வாசல அங்க போய் நின்னு நீ வாந்தி கக்கி எடுத்தா, ஏய் வாசத்துக்கு வந்து நிக்கிறது. ஜடா முடிங்கிற பேரு கொண்ட முனிநாத ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். ஏய் இந்த எல்லைக்கு, ஏய் இந்த எல்லைக்கு வாச காவலு அந்த முனின உனக்கு தெரியாதா? ஏய் கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிக்கிறான். தெளிவு கொடுத்து மாற்றத்தை கொடுக்கறேன், கவலைப்படாத. ஏய் ஆதி அந்தமா நிப்பாட்டி நின்னாலும் ஏய் கற்பம்புடி இருக்கிற புடியா தானே காமிச்சு கொடுக்க முடியும். காமிச்சு கொடுத்துட்டேன். ஏய் முடி ஏறி நிக்கிறான். ஏய் திருவிழாக்குள்ள விலகி போய் நிப்பான், கவலைப்பட்டு நிக்காத. ஏய் மாற்று தெய்வத்துக்கு பாதையா? ஏய் இந்த மாசி வந்து குடியேறி உட்காரு. சந்தோஷம் தான். இன்னொரு பட்டு அந்த பிள்ளை அதுக்குள்ள பிள்ளை நியமிச்சு ஒப்படைச்சு நான் கொடுத்துட்றேன், கவலைப்படாத. அலப்பா இன்னைக்கு ஒரு இரவு போட்டு அடிச்சாலும், இன்னைக்கு ஒரு இரவு போட்டு அடிச்சாலும் கருப்பேன் நிறைய நேரத்துக்குள்ள கொண்டாந்து சேர்த்துட்டாரு. அப்பா ஆடி ஒண்ணு பிறக்கும் போது பட்டத்துக்கு உரிய அனைத்து பிள்ளையுமே, எப்பா பட்டத்துக்கு அனைத்து பிள்ளையுமே விரதம் பிடிச்சு அதுல இருந்து என் திருநாள் காப்பு ஏறுற வரைக்கும் விரதத்துல இருக்கும் பட்சத்துல எப்பா என் கொடி ஏறி நிக்கும் நேரம் என் பிள்ளைங்களை எப்பா ஆன சேன பட்டி திரட்டி எல்லாத்தையும் ஆலயத்துல கொண்டாந்து ஒப்படைச்சு தரேன்ப்பா. வந்து நிக்கிறது மயான காளிப்பா. எப்பா மயான காளி வம்சத்தை ஏந்தி காத்து கொடுத்த புள்ள இருக்காமா? என்ன சொல்ற நீ? பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டீனாக்கா நான் இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணுமா? எப்பா ஏய் சொல்லு. வம்சத்தை காக்கும் மயான காளிப்பா. சரி பச்சை பணத்துக்கும் சொந்தக்காரி. சரி எப்பா புள்ள உடம்புல நிக்கிறான் புள்ள. சரி விரத முறைய சரிமுறை எடுத்தா ஏய் கொண்டாந்து நான் காளி சேர்த்து கொடுக்கறேன்டா அப்பா என் பிள்ளைங்களை. தூக்கலாமா 60 தூக்கலாமா கேட்டுக்க. எப்பா கேட்டுக்க 60 தூக்கலாமாப்பா? அழைப்பு போட்டு பதில் கொடுக்கறேன்டா அப்பா இந்த காளிக்கு. சரி ரைட். என்ன சிவராஜ் அப்புறம் யாரை கூப்பிடுறது? பாதையை எனக்கு காமிக்கும் விதத்துல நான் தடையே கொடுக்காம நானும் முடிச்சு கொடுத்துருவேன்டா அப்பா. என் எல்லையில கேட்க வரத்த கேட்கும் காலியாதான் நான் உட்கார்ந்து இருக்கேனே தவிர என் மக்களை தின்னுங்குடியே பொணந்தின்னும் காலியா நாங்க இல்லப்பா. ஆனா ஆதியில நான் இருந்த இடம் ஒண்ணு, ஆதியில நான் இருந்த குடிமண்ணு ஒண்ணுப்பா. எடுத்து வந்த இடம்ப்பா இந்த இடம். எப்பா எப்பா மேற்கு தசையில பாலம் குளத்துக்கிட்ட எப்பா காளி ஒண்ணு மாறி ஒண்ணுன்னு என் குடிமண்ணு அந்த இடத்துல இருந்து என்னை எடுத்து வந்து எப்பா பஞ்சம் பொழைக்க வந்த மண்ணுப்பா இந்த மண்ணு. ஓடோடி என் பிள்ளைங்க எப்பா 122 வருஷத்துக்கு முன்னாடிடாப்பா என்ன தஞ்சம் பொழைக்க என் எல்லைக்கு இங்க வந்து எப்பா இது சுண்ணாம்பு காவா வாத்தல் இடம்பா இந்த இடம். இந்த இடத்துல நான் அரசையா வேம்பையா நான் கட்டுமரம் கட்டி இந்த இடத்துல நான் குடிக்கொண்டு இதே இடத்துல நான் உட்கார்ந்து இருந்தேன்ப்பா. நான் இருந்த இடத்த எப்பா என் பிள்ளைங்களே கேப்பார் பேச்ச கேட்டு என்னை வெட்டி எரிஞ்சாங்கடா அப்பா. அப்ப என் தலையில இருக்கக்கூடிய வயசான ஒரு குஞ்சு ஒண்ணு என்னை எடுத்து மாண்ட கண்ணிய வச்சு எனக்கு ஒரு மதில் எடுத்து வச்சு ஒரு மூளை ஒண்ணு கொடுத்தாப்பா குயித்து கொட்டாயில. அதுக்கப்புறம் என் தலை பிள்ளைங்க என் கோயில எடுத்து கட்ட முயற்சி ஒண்ணு போட்டுச்சுப்பா. நான் முன்ன விடலடா அப்பா. எனக்கு அந்த கோயிலு
தீட்டுப்பட்ட கல்ல வச்சு என் கோயில கட்ட நினைச்சாங்க, அடியோட அதை திட்ட நினைச்சான்னு சொல்லி என் வம்சத்தையே அடிவேறு ஆணிவேறு இங்க இருக்க கூடாதுன்னு என் மக்களை எல்லாரையும் நான் தாட்டி விட்டு தனிமரமா இதே இடத்துல நான் உட்கார்ந்து கடந்தேன்டா அப்பா 73 வருஷமா. அதுக்கப்புறம் என் ஆணித்தனம் முடிச்சு என் பிள்ளைங்களை எனக்கு வந்து 3 வருஷம் கஞ்சி காய்ச்சி ஊத்துவானுங்க அப்பா. ஆனா 3 வருஷத்துலயும் என் பங்கி மக்களை ஒரு மக்களை உணர்ச்சி நான் சேர்க்கல. எல்லாரையும் பிரிச்சு விட்டுதான் என் தேரு திருநாளை இந்த இடத்துல கஞ்சி காய்ச்சி விட்டு வச்சேனே தவிர நான் சந்தோஷமா 3 வருஷ திருநாளை இங்க நடத்த விடலடா அப்பா. உண்டா இல்லையான்னு என் பழைய மக்களை கேட்டு பாரு. என் இடத்த அணைச்சு கொடுத்துட்டேன், என் கோபுரத்தை நான் தாண்டி கொடுத்துட்டேன். இந்த மயானிக்கிற வாசல எப்ப என் இடத்த அபகரிக்கணும்னு நினைச்சாலும் என் இடத்த அள்ளி முடிக்கணும்னு நினைச்சாலும் என் கூந்தல் சட புடிச்ச கூந்தல் அதுல பெண எலும்ப சுத்தி ஆடி வரும் பணம் தின்னும் காலிப்பா நானு. ஆனா இந்த இடத்துல சாந்த பூஜையும் சுத்த பூஜையும் கேட்டுக்கிட்டு அத்திமர கட்டுல சுத்த கட்டா நான் உட்காந்து பாப்பாத்திங்கிற கோலத்துல உட்கார்ந்து இருக்கேன்டா அப்பா. வருஷத்துக்கு ஒரு நாள் நான் அந்த காளி குட்டி குடிக்க வருவேன். எனக்கு ஆசை தீர என் பங்கி மக்க எனக்கு 2 குட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு குடிக்கும் பத்தத்துல சந்தோஷமா நான் குடிச்சு எப்பா எனக்கு குட்டி கொடுக்க அந்த குடும்பத்தையும் நான் தளிக்க வைப்பேன்ப்பா. யாருக்கும் எந்த ஒரு தீங்கு கொடுக்க மாட்டேன். எப்பா இந்த வருஷம் என்ன ஜெகஜோதியா என் திருநாள் பண்ண 3 புள்ளதான்ப்பா வந்து நிக்குது. இன்னும் 2 புள்ள ஒதுங்கி நிக்குது. அலற வைப்ப என் உச்சி காப்பு இங்க ஏறதுக்குள்ள அலற வச்சு என் 2 பிள்ளைங்க எல்லையில சேர்த்து என் தேரு திருநாள் நல்ல விதமா இந்த காளி சத்தியத்தோட கொடுக்கறேன். நெல்லு நெல்லு பதறு போனாலும் இந்த காளி சொல்லு பதறு போட விட மாட்டேன். என் பிள்ளைங்களை என் எல்லைக்கு திரட்டி கொண்டு வரப்பா, இது சத்தியம். எப்பா என் தெரு மக்க எனக்கு பால் சுமந்து வரும் பட்சத்துல எப்பா அதுங்க பட்டு இருக்க ஒவ்வொரு கண்ணீரையும் என் பாலா என் உடம்ப குளிர வைக்கும் போது சந்தோஷங்கிற முறையில என் தேரு திருநாள என் பிள்ளைங்களை அணைச்சு நான் நல்லபடியா முடிச்சு தரேன்டா அப்பா. ஒரு புள்ள இடையூறு கொடுக்காம நல்லா கேட்டுக்கப்பா செய்தியா. ஒரு பிள்ளைங்களை கூட என் தேரு திருநாள் காப்பு ஏறி என் காப்பு இறங்குற வரைக்கும் உச்சமோ உச்சகட்டமோ என் எல்லையில நடத்தவே விட மாட்டேன். பெரிய காரிய வார்த்தையை கூட இந்த எல்லையில நான் சுமக்க விட மாட்டேன். நான் சந்தோஷங்கிற முறையில இந்த வருஷம் நான் வந்த உடனே கண்ணுக்கு காமிச்சு கொடுத்த என் தலைப்பூவை வச்சு உனக்கு சொல்றது விளக்கம் புரியுதா? சந்தோஷத்தோட இருக்கேன்ப்பா என் தேரு திருநாள். எப்பா கரகம் 2 மாறி காளி கரகம் புடிப்பா சொல்றது புரியுதா? எப்பா மாறி கரகம் எப்பா மாறி கரகம் காளி கரகம் 2 கரகம்பா எல்லைக்கு. எப்பா சீட்டு குளிக்கு போட்டு அந்த நேமிப்பை மட்டும் பண்ணி முடி. நான் தேர்ந்தெடுத்த கொடுத்தேன்னா இங்க பழி சொல்லு வந்து நிக்கும் சொல்றது விளக்கம் புரியுதா? திருவோல சீட்டை எழுதி போட்டு என் இடத்துல உத்தரவு கேளு, நான் காளி கட்ட நான் கொடுக்கறேன் சொல்றது புரியுதா? டே அப்பா என் காளி கட்டு என் உச்சம் என் உடம்ப தவிர வேற யாரு உடம்புக்கும் டே அப்பா வெள்ள வரதும் உள்ள போறதும் நானா மட்டும் தாண்டாப்பா இருப்பேன் சொல்றது விளக்கம் புரியுதா? தேக கட்ட நான் ஏறி நின்னு சுமந்து கொடுத்து நான் அள்ளி கொடுக்குறேன். எப்பா மதுரையே நான் சொன்ன வாக்குக்கு இணங்கதான் உனக்கு நான் கொடுத்து முடிச்சிருக்கேன். கண்ணால கனியால ஆளை காமிச்சு கொடுப்பேன், ஆனா அருள் வாக்கு சொல்ல விட மாட்டேன். தண்ட தடங்கள் கொடுப்பேன்னு தான் உன் எல்லையில அங்கே வந்து நான் பதில் கொடுத்து தானே போனேன். என் வாக்க நான் மீறி கொடுக்கல. உன் புள்ள எனக்கு சுத்தமா நின்னானா? நான் சொன்ன வாக்க நான் மாறல. சிலுத்து கொடுத்தேன், ஆட்டம் கொடுத்துட்டேன். என் முனியாவை கொடுப்போன்னு தான் விட்டு கொடுத்துருக்கிறேன். எல்லைக்கு பாத காவலுக்கு அவன் சொல்றது புரியுதா? எப்பா என் எல்லைக்கு திருநாள் பூசை கொண்டாடுனா எனக்கு ஒரு எல்லையில பூசை கொடுத்தா தாண்டாப்பா இங்க எனக்கு பூசை கொடுக்க முடியும் சொல்றது புரியுதா? எப்பா ஆதி ஒரு காலத்துல ஈட்டி மாணிக்கங்கிற கொடி கொண்ட அந்த எல்லையில பூசை ஒண்ணு கொடுத்தா மட்டும் தாண்டா அப்பா இங்க நீ பூசை கொடுக்க முடியும் சொல்றது புரியுதா? இங்க தேரு திருநாளுக்கு ஓலை குறிச்சி நேரம் முடிச்ச அன்னைக்க என் அங்கி பங்கி மக்களோட என் பிள்ளைங்க சுமந்து அங்க போய் ஒரு பழி பூசையும் எப்பா
அங்க ஒரு கோழி ஒண்ணு கொடுத்து அங்க ஒரு சுத்த பூஜை கொடுத்ததுக்கு அப்புறம் தாண்டா அப்பா இங்க நீ பூசை கட்டணும். ஏன்னா அந்த புடிமண்ணும் இந்த புடிமண்ணையும் இணைச்சு கொடுத்தது ஒரு ரத்த கலை. சொல்றது விளக்கம் புரியுதா? அதை செய்யாம இங்க வந்து பூசை போட்ட இன்னைக்கு போட்ட பூசையே தப்புடா அப்பா. சரி 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 ஆதி ஒரு இடத்த நீ பூசை போடணுமா இல்லையா? அந்த இடத்துல என் மக்கள் நான் அழைக்க போறேன்னு எனக்கு அழைப்பு குரல் இல்லடாப்பா. மாண்டு போன தெய்வம் எப்ப என் தேரு திருநாளுக்கு உச்சி காப்பு ஏறு நேரம் அன்னைக்கு சாயங்கால பொழுதுல மாண்டவங்களுக்குன்னு ஒரு பூசையை போட்டு வழிமுறை கொடுக்கணும்டா அப்பா. சொல்றது விளக்கம் புரியுதா? மாண்டவங்களுக்குன்னு ஒரு படையில போட்டு எப்ப தின்னும் ஆகாரத்தை மட்டும் வாசல்லே படையில போட்டு என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க எல்லாருக்கும் அள்ளி கொடுத்து அது உண்டு மகிழ்ந்தாவே அந்த முன்னோர்களோட சாபம் வழி விட்டு போய் என் இடத்துல நெளி கொடுத்து நிற்கும். கவலைப்பட்டு நிக்க வேணாண்டாப்பா. என் தேரு ஏறும் பிள்ளைங்களைய எப்பா புதன்கிழமை என் காப்பு கைக்கு ஏற நேரம் என் பிள்ளைங்களை அனைத்து பிள்ளையும் ஆட வச்சு அலற வச்சு நான் கொடுத்துருவேண்டா அப்பா. கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். ராவோலு பொழுதுல என் சக்தி கரகம் என் எல்லாம் வந்து சேரணும்டா அப்பா. சொல்றது விளக்கம் புரியுதா? ராவோலு பொழுதுதான் எனக்கு சக்தி கரகம் என் எல்லாம் வந்து சேரணும்டாப்பா. ஆதி ஒரு காலத்துல எனக்குன்னு எடுத்த மண்ணாடப்பா. மூக்கு சொல்லி மண்டபம்னு சொல்லக்கூடிய ஒரு மண்ணுடா அப்பா. ஆத்த கரை ஓரத்துல வேப்ப மரம் குளிர்ந்து நிக்கும் அந்த இடம். அந்த இடம் மூளையில முருகனோட எல்லையாகப்பட்டது. தெக்க பார்த்து வீசி இருக்கும். அந்த எல்லைக்குள்ள நாகாத்தம்மாவோட உருவத்தோட அந்த இடத்துல வச்சுதான் எனக்கு கரகம் கட்டி என் தேரு குட்டி என் எடுத்து வந்து நிக்கணும்டா அப்பா. என் கத்தி பூட்டுறது மட்டும்தான் கமலாலயம் தெப்ப குளத்தை வடகரையில இருந்து. சொல்றது விளக்கம் புரியுதா? என் கத்தி மட்டும் தாண்டா அம்மா அங்க இருந்து வரணும். அன்னைக்கு மாசி வந்து கத்தி ஏறி நிப்பேன். மாசி வந்து கத்தி ஏறி நிப்பேன். கருப்பன் கட்டா வெட்டுவான். இந்த காளி ரத்தத்தை புசிச்சு சந்தோஷத்தோட என் கும்ப படையில நான் ஏத்து நல்லபடியா என் திருநாளை முடிச்சு கொடுத்துருவேண்டி அம்மா. இந்த காளி ஆட்டத்திலையும் ஒரு குறை வைக்காம என் பந்தி மக்களை அழைச்சி அணைச்சு நான் கொண்டாந்து சேர்த்து தரேன். எப்பா அடிப்பா குட்டினல அம்மா கூடங்கையில தங்கினது தாயனூர் தனிவட்டா மலையனூர். நீ குந்தினது கூபத்தூர் விதி கொண்டா மலையனூர். நீ குந்தினது கூபத்தூர் விதி கொண்டா மலையனூர். உனக்கு ஏறினா வெறியேறி இருக்கிறையா பொண்ணு. உனக்கு ஏறினா வெறியேறி இருக்கிறையா பொண்ணு. அந்த பொன்னேறி கரை மேல போட்டதொரு ஆச்சா. அந்த பொன்னேறி கரை மேல போட்டதொரு ஆச்சா. அங்க மழை வந்தா ரம்பாது மலையனூர் ஏறிக்க. மழை வந்தா ரம்பாது மலையனூர் ஏறிக்க. தண்ணி வந்தா ரம்பாது தாயனூர் ஏறிக்க. முக்கோண சக்கரத்தில் முதல் சக்தியாய் அவதரித்தார். அந்த முக்கோண சக்கரத்தில் முதல் சக்தியாய் அவதரித்தார். அரக்கோண சக்கரத்தில் ஆதிசக்தியாய் அவதரித்தார். அரக்கோண சக்கரத்தில் ஆதிசக்தியாய் அவதரித்தார். வேலையில அம்மா எப்படி வரானா? ஆத்தாடி வரா அவ ஆவேசமா ஓடி வரா. அந்த மலையனூர் சுழலையிலே அவ ஆவேசமா ஆடி வரா.
ஆ. எப்பா சொல்லுமா. என் பேரு திருநாள். இந்த எல்லையில முடிஞ்ச வேலைக்கு நான் பழுத்த கட்டைய ஒண்ணு. எப்பா நல்லா காது கொடுத்து கேட்டுக்கடாப்பா. பழுத்த கட்டை ஒண்ணு, இந்த தெரு சார்ந்த ஒரு கட்டை ஒண்ணு. என் பேரு திருநாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டை ஒண்ணு சாய நிக்குதுடாப்பா. நான் உரைச்சு பார்த்ததில்ல, ஆராய்ஞ்சு பார்த்த தசை என் பின்னாடி கருமாறி. எப்பா இடது பக்கம் என் காட்டேரி. எப்பா மூக்கு பக்கம். எப்பா என்னோட முனிநாதன் நின்னு எல்லாரும் காவலுக்கு நிக்கிறாங்க அப்பா. உழுவ வேண்டிய தசை ஆடி பிறந்து உழுவணும்னு இருக்குடாப்பா. ஆனா என் தேரு முடிகிற வரைக்கும் இந்த இடத்துல ஒரு கெட்ட காரியத்தை கொடுத்துட்டேன்னா, வருஷ திருவிழாவிலே நான் படி கேட்டுட்டேன்னு சொல்லி என்னை காவு பூசக்காரின்னு பட்டம் கட்டிடுவாங்கன்னு எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டு வச்சிருக்கேன்டா அப்பா. சொல்றது விளக்கம் புரியுதா? என் எல்லையில திருநாள்ல ஒரு சிக்கல் இல்லாம நான் முடிச்சு கொடுத்து என் பிள்ளைங்க கேட்க வரத்த கேட்டதுபடி நான் முடிச்சு கொடுத்து நிக்கிறேன்டாப்பா. கொண்டு வந்து கொடுப்பா சாம்பலை. சாம்பல் வாங்குங்க. கத்திப்படும் இடம் வந்து நின்னுச்சு. காவலுக்கு பின்னையா நான் நின்றுட்டு இருக்கேன். ஒருபோது கத்திப்படும் வாய்ப்ப இந்த காளி உனக்கு கொடுக்க விட மாட்டேன். இடுப்பு பக்கம் ஜவ்வு ஒண்ணு விலகி நிக்குதுரியாயே. இடுப்பு பக்கம் ஜவ்வு ஒண்ணு விலகி நிக்குது. அந்த விலகின வேகத்துக்கு நீர் சார்ந்த ஊசி ஒண்ணு போட்டாதான் அந்த நடமாட்டமே கொடுக்க முடியும்னு செய்தி ஒண்ணு கிடைச்சிச்சுன்னு. இப்ப கத்திப்படும் என்னத்த போட்டு முடிச்சு நிக்கிற, போட்டு முடிச்சு நிக்காத. இந்த காளிக்கு அக்கினி சுமந்து அக்கினி ஏந்தி நீ எல்லைக்கு எடுத்து வந்து போடும் பட்சத்துல நான் சுத்தம் பண்ணி தெளிவு கொடுத்து நிலையா புடியா அந்த படைவெட்டி மாறி வேகத்துல அமர வச்ச உட்கார வச்சு தனவு கொடுக்கறேன். கவலைப்பட்டு முடியாத. சொல்றது விளக்கம் புரியுதா? ஒரு வருஷத்துக்கு மட்டும் மருத்துவ செலவு மாத்திர அளவுக்கு கொடுக்கறேன், கடல் அளவு கொடுக்க மாட்டேன். உன் மன மாளிகை மாளிகையா? என் உருவம் கட்டி உன் மாளிகையில வந்து நான் உட்காரும் பொழுது எண்ணி 3 மாசத்துல உன் மாளிகையை நான் கட்டி கலப்பி கொடுக்கறேன்டி அம்மா. இது முக்காலம் சத்தியமே. சொல்றது புரியுதா? உன் மாளிகை கட்டி முடிச்ச அடுத்த வேகத்துக்கு உன் கணவனை என் எல்லைக்கு பக்கத்துல வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுத்து நான் தெளிவு கொடுத்து முடிக்கிறேன். நீ கவலைப்பட்டு நிக்காத. சரியா இன்னும் 4 மாசம் கெடு கிடக்குது. எல்லாத்துக்குமே முடிவு கிடைச்சிருச்சுன்னா தெளிவு கிடைச்சு போயிடும். நீ கவலைப்பட்டு நிக்காத. தீர்க்கம் கொடுத்துறேன், கவலைப்படாத. வலி ஒண்ணு பாவம் ஒண்ணுன்னு போய் நிக்கிற, கிறங்கி போகாத. என் சமயபுரத்தா புடிய அள்ளி கொடுத்து அணைச்சு கொடுத்திருக்கிறேன். தெல்ல தெளிவா வாழ பாரு. மாற்று கருத்து மாற்றம் என்னங்கிற பாதைய கொடுத்து முடிக்க மாட்டேன். ஆவணி மாசம் வளரும்புற திதிக்குள்ள கருவுல நான் வந்து உட்காடுறேன். என் கண்ணு ஜோதிக்கு வேண்டி போன வார்த்தைய கொடுத்து எனக்கு கண்ணு மலர செஞ்சு போடு. 13 வருஷ வார்த்தை தத்தின
குலதெய்வமாக வந்தார் பிறழுதடி சூளம் இன்னதம்மா அடி எடுத்ததொரு தென்னாட்டு சூளமம்மா பாடி எடுத்தாளா நாட்டு சூளமம்மா சூழ நல்ல அங்கம்மா கோழி முட்டை கண்ணழகி வாராள காளியவே வல்ல வள மகாளி எம்பரந்தனில் ஆமா கலக்கத்துக்கு நான் விதிவிலக்கா என்ன பண்ண சொல்றேன் கலக்கத்துக்கு நான் விதிவிலக்கா ஏய் நீ ஒன்று அந்த மண்ணில் புள்ள பறிச்சு நாங்கள் கொடுத்தது உண்மை சொல்கிறது விளக்க புரியுதா ஆதி ஒன்று அந்த மண்ணில் புள்ள பிடிச்சி கொடுத்தது உண்மை உன் புள்ள நான் பொய்யன்னு சொல்லி நான் காமிச்சு கொடுக்கல நல்லா கேள்வி கேட்டுக்கோ வந்த பிள்ளைய பிடிச்சி தானே கொடுக்க முடியும் அணைச்சி காமிச்சு முடியுமா எனக்கு ஒன்றும் புரியல நீ என்ன சொல்ற என்ன போற எனக்கு ஒன்றும் புரியல தப்பு இருக்கிற கரத்தை திருத்தி கொடுன்னு நீ கேட்டா திருத்தி கொடுக்க இந்த காளி நிற்கிறேன் தப்பான கரத்தை இறுக்கி கொடுன்னு கேட்டா இப்படி ஆகி நான் இறுக்கி கொடுப்பேன் என்ன தப்பு என்ன இது ஏய் எனக்கு ஏன் உரைக்கல அந்த எனக்கு உரைக்கல ஆ எனக்கு ஒன்றும் உரைக்கல சேதியா நல்லா கேட்டுப்போ ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு பூச முறை அவன் இழந்ததுக்கு அப்புறம் எனக்கு நீ கொடுக்குற என் பிள்ளைங்க ஒரு சுட்டு புள்ள கூட கண்ணீர் கலங்கக்கூடாதுங்கிறதுனால தான் நான் கூப்பிட்டு வச்சு பதில் கொடுக்குறேன் சொல்கிறது விளக்கம் புரியுதா என் பேர் திருநாளுக்குள்ள உன் புள்ள உடம்புல நான் ஆட வைக்கிறேன் மாசியை மாசியை ஏற்றி உட்கார வை உனக்கு எந்த தெய்வம் வந்தா உனக்கு என்ன உனக்கு தெய்வம் வரணும்னு ஆசைப்படுறேன்னா தெய்வத்தை கொடுக்குறேன் திருத்தி கூட அவனுக்கு அவனை திருத்தி கூட போயிருக்கிறான் நைட்டு தூங்குவானா பச்சை பிள்ளை வச்சிருக்கிறான் தப்பு யார் மேல இருக்கு அவன் மேலதான் இருக்கு அப்படின்னும் போது தப்புக்கு ஏற்ற பரிகாரத்தை நான் கொடுக்கல என் பிள்ளையா இருந்தாலும் நான் கண்டிச்சு கடை வச்சு கொடுக்க கூடாதுங்கிறதுனால ஆணி எனக்கும் வாயை மூடி உட்கார்ந்து இருக்கிறேன் சரி அவன் நைட்டு ஏதோ பிரச்சனை வருமா ஏதோ கொடுக்காம நான் படுக்க போடுறேன் போ அதை அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு அவனுக்கு நல்ல செயல் கொடுக்குறேன் எனக்கு கொடுக்க வேண்டிய குட்டியவே எனக்கு நான் அந்த மண்ணில் வாங்கலை அவன்கிட்ட அவனுக்கு நான் பிரச்சனை கொடுப்பேன்னு சொன்னதுலேருந்து எல்லாத்துலேயுமே நான் அணை போட்டு மூடி வச்சிருக்கிறேன் என்னை நீ மறுபடியும் அவனை காவ காத்து நீ கொடுக்குற நான் காவ காத்து தான் நிற்கிறேன் உன் ஒருத்தியோட சொல்லுக்கு நான் கட்டுப்பட்டு நிற்கிறேன்னும் போது அந்த கட்டை நீ ஒழிஞ்சு வச்சுக்கோ ஏய் நான் கேட்டது சுத்த கருப்பு சொல்றது புரியுதா துள்ளு குட்டி கேட்டேன் கொண்டாந்து கொடுத்தியா அது மாத்திர வரைக்கும் பொறுமை காத்துரு நான் பதில் கொடுக்குறேன் தள்ளிப்போ எப்பா
அதையும் நீ அம்மா கண்டதுண்டம் செய்தவளும் நீ மகுட சிங்காரி அம்மா ஆராரோ ஆரிரரோ ஆரரிரிராரோ ஆராரோ ஆரிரரோ ஆரரிரிராரோ ஆராரோ ஆரிரரோ ஆரரிரிராரோ ஊஞ்சல் கட்டி மூணாங்கோடி விடுங்கி ஊஞ்சல் கட்டி ஆராரோ ஆரிராரோ ஆரரிரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆரரிரிராரோ அங்கனீர தொட்டில் கட்டி ஆராரோ ஆயாரை அமரச் செய்தே ஆராரோ ஆயாரை அமரச் செய்தே ஆராரோ
வாராளே ஆட்டாளே வாராளம்மா அடிமேகும் வாராளே யாழியாவ வாராளம்மா படவேட்டு காளியவ புடவை கட்டி பக்குவமா வாராளம்மா பச்சை புடவை கட்டி பக்குவமா வாராளம்மா ஊஞ்சல் பாட்டு 2 பாட்டு ஊஞ்சல் பாட்டு 2 வரி ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே தாயே மங்கள பாட்டு பாடி மங்கள பாட்டு செய்ய மங்களம்